கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு பார்ப்போங்க. தற்போது ஜென்மச்சனியிலிருந்து விடுபட்டு வாழ் போய் கத்தி வந்த கதையா ஜென்ம ராகு இருக்காரு, குரு பார்வை இருக்கு, எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு. இந்த அமைப்புல அவஸ்தப்பட்டு ரிலீவ் ஆகி கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் 4ஆம் இடத்துல ஒளிச்சந்திரன் வராருங்க. அமாவாசை விட்டு உச்சமாகவும் இருக்காரு. ஒரு கிரகம் ஒரு ராசியில எத்தகைய நிலையில் இருக்கு, ஒளிதான் ஜோதிடம். 4ஆம் இடம் கல்வி, வயசுக்கு தக்கன வாகனம், வீடு, தன் சுகம், தாயார், இந்த அமைப்புல சிறக்கும். பொதுவாக சொல்லியாச்சு. அது சம்பந்தமான தசாபுத்தி நடக்கும்பொழுது உங்களுக்கு தேவையை நடக்கும். அடுத்து 5ஆம் இடத்துக்கு வருவார். அங்கே ஏற்கனவே குரு இருக்கார். அப்போ குருவும் சந்திரன் சேர்ந்தா பிள்ளைகளுக்கு நல்ல அமைப்பு வரும். கடகடன்னு சொல்ற மாதிரி அதிர்ஷ்டம் செயல்படும். அற்புதமா இருக்கும். உங்க ஜாதக தசாபுத்தி படித்தான் கண்ணை கட்டிக்கிட்டு நடக்கிற மாதிரி தான் கோல்சாரம். உறுதியா கையில ஒரு களி இருந்தா ஊண்டிக்கிட்டு போகலாம். அந்த உதாரணம். அப்ப கோல்சாரம் அவசியம் சொல்லணும். 5ஆம் இடம் நல்ல அமைப்புல இருக்கு. அதிர்ஷ்டம் எல்லாமே அதிர்ஷ்டம் ஆரம்பிக்கலாம். அதிர்ஷ்டத்தை நோக்கி நீங்க பீடி நடை போடலாம். குழந்தைகள் விஷயங்கள், குழந்தைகளுக்கு இதுதான் நம்ம செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், அல்லது நினைச்சுக்கிட்டு இருந்த செயல் நிறைவேறலாம். எப்படி விஷயங்கள் இருக்கு. வார இதில் 6ஆம் இடம் வராது. வேலை, 6ஆம் இடம் வேலை. வேலை கடக கும்பத்துக்கு சந்திரன் ஆகாதுன்னு ஒன்று சொல்றோம். 6ஆம் அதிபதி, அதெல்லாம் இங்கே எடுக்கக்கூடாது. கோல்சாரத்துல 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திரன் வராரு, பாவத்துவம் இல்லாமல். வேலை அமைப்பு, வேலை செஞ்சுக்கிட்டு திருப்தி இல்லையா, திருப்தி வரும். புதிய வேலைக்கான எண்ணங்கள் உருவாகும். சந்திரன் மூலம் தான் நமக்கு எண்ணங்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும். ஜூன் மாதம் முதல் 6ஆம் இடத்துக்கே குரு வராரு, லைட்டிங் பண்றாரு. ஒரு வருஷம் உச்ச குரு. சரியா? அப்ப வேலை அமைப்பே உங்க ஜாதகத்துல பலவீனமான ஜாதகங்கள்ல வேலை அமைப்பே இல்லாதவங்களுக்கு, பல யோகமான பணக்கார வீட்டுல பிறந்த நபர்களுக்கு வேலை ஸ்தானம் கெட்டு போயிருக்கும். இல்லைன்னு மறப்பது இல்லை. அவர்களுக்கு அந்த விஷயங்கள் ஏற்படும். தசாபுத்தி அந்த அமைப்பு படி இப்ப 6ஆம் இடத்துல வரும் பொழுது வேலையே இல்லாதவங்களுக்கு கூட ஒரு வருஷ காலம் அந்த வேலையை சிறப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமா அமையும்.